guys, நான் உங்கள் ஏலியஸ் தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்டில் உள்ள ஒன் பிளாக் தான் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு பாருங்கள். ஓகே, லோட் ஆகுது. இன்றைக்கி ஒன் பிளாக் நட போகிறோம். என்ன சொல்கிறதுனா மைன்கிராஃப்ட் வீடியோ வரும் இடையில சாரி வீடியோவே போடல. ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். ரொம்ப நாளாக எத்தனை மாதமோ 3-4 மாதம் இருக்குங்க ஃபுல் வீடியோ போட்டு. வந்தாச்சு ஒன் பிளாக் தான். என்னடா பெட்டராக கொடுத்துருக்கீங்க. இது என்னது? வந்துடுச்சு, அருமை. போடு. பயமாக இருக்குயா. என்னடா ஒன் பிளாக்டா இது? என்னடா இது? ஒருத்தன் தள்ளி விட்டாங்க. பக்கா நெக்ஸ்ட் பண்ண. என்னடா பண்ணுறீங்க? என்ன வச்சு காமெடியாக பண்ணுறீங்க? இன்னைக்கு இதெல்லாம் ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். சரியா, நான் பிறகு கண்டினியூ பண்ணுறேன். சரி, கீப் இன்வென்ட்ரி போடுவோமேன்னு பார்த்து இங்கே ஒரு செஸ்ட் வேறு வந்திருக்கு. நான் அதை ஓப்பன் பண்ணேன். வெயிட் பண்ணுங்கள், கீப் இன்வென்ட்ரி போடுறோம். அப்போ தான் நம்ம பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். அது எங்கே இருக்கும்? கீப் இன்வென்ட்ரி கேமில் இருக்குமா? ஸோ டேஸ் கோஆர்டினேட்ஸ் டேஸ் ப்ளே பண்ணுற மாதிரி காட்டலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இன்னும் அந்த கீப் இன்வென்ட்ரியை காணும். இந்தாச்சு போட்டுச்சு. சரி, இதை பண்ணணும். 2 புக்கு அப்புறம் ப்ரெட்டு பண்ணிட்டாங்க. இப்போ எடுத்து பண்ணிடுவோம். ஐயோ, உள்ள தண்ணி போடுறோம். வெயிட் பண்ணுங்க, இது ஏதோ பக்கு. பார்ப்போம். என்னங்க கேம் ஓமைக்க. அப்போ இதெல்லாம் டெமோவா? என்னடா வச்சு காமெடி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட செஸ்ட் வந்துருக்கு. 26 பீட்ரூட்டு முடிச்சுக்க நீதான். பரவாயில்ல, அப்பப்போ ஒரு செஸ்ட்டு தரேன். உட்டு என்னங்கய்யா எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சைக்கி பேத்த வச்சு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறது, அது வச்சு பண்ணுறோமே. பரவாயில்ல ஏதோ. ஓகே, இப்போ உட்டெல்லாம் வர ஆரம்பிச்சு. சைடில் என்ன பண்ணுறேன்? கீழே நல்லா இதுதான். இதில் மைண்ட் மட்டும் தான் பண்ணவே முடியும். அதனால் ஏதாச்சும் ரேர் பொருள் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், மாடு இருக்கு. மாடு அருமை. மாடெல்லாம் கிடச்சிருக்கு. ஐயோ, மாடு வந்துட்டு. கடவுளே, இப்படி பரிதாபமாக கொண்டுட்டேனே. என்ன பண்ணுறது? ஓகே, ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுச்சு. தள்ளி நின்றுக்கப்பா. ஒன்றுமே பெருசாக கிடைக்கும். இது என்னது? போன் பிளாக் தானே. இப்போ நம்ம ஒரு பிக் அடிச்சு கிராஃப்டிங் டேபிள் செய்வோம். ஃபஸ்ட்டு ஸ்டிக் எடுத்துப்போம். கிராஃப்டிங் டேபிள் பிக்காட்ஸ் தானே. அது ஒரு பிக்காட்ஸு, ஒரு இது எடுத்துப்போம். ஆக்ஸ். இன்னும் ஸ்டிக் எடுத்தால் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், 2 பிக்கெட்ஸு, ஒரு ஆக்ஸு, ஒரு கத்தி, ஒரு ஐயோ அம்மாலாம் இப்போ எப்படி தூங்குறது?
செஸ்ட்டு உட்காந்து. ஆமாம், இதில் 63 டெத்து கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு சரி, மறுபடியும் நல்ல பொருள் கிடச்சா எஸ். நெக்ஸ்ட்டு ஒரு செஸ்ட் கிடச்சிருக்கு. அவ்வளோ இருக்குது. கேரட்டு சேர்த்து போட செஸ்ட் தரங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அவ்வளோதான் கிடைக்குதெல்லாம் பார்ப்போம். இதை கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. இது இப்படி மைண்ட் பண்ணிட்டு மட்டும் தான் இருக்க. கோழி ஆடு. ஐயோ, ஆடு ஆடு. ஆடுக்கு பதிலாக கோழி சேர்த்துட்டுங்க. பறந்துகிட்டே இருக்குது. 800 பருதா. சரி, ஆடு பார்ப்போம். ஐயோ, உள்ளுக்காண்டி தான் உன்னை அடிக்க. இல்லைன்னா நான் உன்னை ஏன் அடிக்க போகிறேன்? ஆமாம், இந்த புக்கு என்ன புக்கு? போடா. சரி, மறுபடியும் நல்ல பொருள் கிடச்சா ரொம்ப நேரமாக மைண்ட் பண்ணுறேன். ஒரு செஸ்ட்டு கிடச்சி பெரிய எடுத்துட்டு எட்ரா நீட்டாக இருக்கு. 5 செஸ்ட் இருக்குறா. சொல்கிறா இடத்த முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. கார் இவ்வளோ பொருள் இருக்குது. எல்லாத்தையும் வைப்போம். ஃபஸ்ட்டு இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். இதோடு இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சந்திப்போம். கத்தாய்ங்களா மாடுங்களா? ஐயோ, நான் பேசுகிறதே கேட்டிருக்காதே. ஃபுல்லாக கேம் சவுண்டெலாம் இருந்திருக்கும். இப்போ தான் கேம் சவுண்டே கம்மி பண்ணுறேன். ஐயோ, பார்ட்டு கைஸ் சர்ச் பண்ணிக்கோங்கோ. சரி, எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 2 3 4 5. சரி, நான் ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சுது. மேபி அடுத்த பார்ட்லலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நல்லா பெருசாக. ஆனால் இதில் பண்ண முடியாமல் மைண்ட் பண்ணுறது. அது எங்கேருந்து இதுவா? அது இதே தான். என்னங்க, இதுக்கு ஒரு அடையாளம் போடுவோம். தள்ளுறா. ஒரு 6 wood இருக்குது. இதுதானே? இதுதான். போட் ஓகே, இப்போதைக்கு இந்த அடையாளம் போதும். ஃபஸ்ட் இந்த அவ்வளோ செஸ்டி ஓரமாக இப்போ ஓரமாக வைக்கணும். தள்ளுறா. இதுலேயுமே இதில் மட்டும்தான் பொருளே இருக்கா? இது எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஓய், இவ்வளோ பொருள். அவ்வளோ பொருள் இதிலே வச்சிடலாம் நம்ம. ஓகே, இந்த பாட்டில் நம்ம கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணியிருக்கோம். ஏதோ கொஞ்சோண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். இது இல்லையா? அப்போ இதுவா? இதில் ஒரு டெத் கட் போடு. காலையிலே ஆகும்போது நினைக்கேன். இன்னும் ஒரு 2
இது எப்படி வச்சுருவாங்க? ஓகே, எனக்கு கரெக்டாக தெரியும். ஓகே காய்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கும் வரை நான் உங்கள் எல்எஸ் தமிழன். பை கைஸ்.